வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமுடைய 3/12/2020 நடந்த ஷிஃப்ட் 3க்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 85 ஸ்கொயர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 5ன்னு சொல்லி முடிகிற மாதிரி நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ 5ஓட ஸ்கொயர் என்ன வரும்? 25. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே அடுத்த நம்பர், அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை என்ன நம்பர் வருமோ அதோட பெருக்கிடுங்க. 8 × 9 72. ஸோ ஆன்சர் வந்து 7625ன்றது ஆன்சர். இந்த மாதிரி உதாரணம் இன்னொரு நம்பர் 45 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5ஓட ஸ்கொயர் என்ன? 45. சரிங்களா? 5ஓட ஸ்கொயர் என்ன? 25. 4க்கு அடுத்து உள்ள எண்ணு என்ன? அந்த என்னால் பெருக்கிறீங்க. இதுதான் வந்து 45 ஸ்கொயர்னுடைய வேல்யூ. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ரெண்டு எண்களுடைய எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. 192 32 சொல்லி மீச்சிமம். இப்போது அதில் ஒரு நம்பர் வந்து 64 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க? எளிமை. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் இரண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சிமம் மற்றும் இப்போவின் பெருக்கல் பலனுக்கு சமம்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு நம்பர் என்ன? ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கணும், இன்னொரு நம்பர் 64. ஸோ எல்சிஎம் எவ்வளவு? 192. ஹெச்சிஎஃப் 32. அடி எடுத்திங்க அப்படின்னா 2 அடி எடுத்திங்கன்னா 96ன்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் இன்னொரு எண் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 96 முடிஞ்சு. அடுத்ததாக ஸோ எனக்கு கொஞ்சம் பொறுங்க. எஸ், இப்போது 40 லிட்டரு பால், அதோடைய ஒர்த்து வந்து 6. ஒரு லிட்டரோட விலை வந்து 6.9 ரூபாயா? 6.9 ரூபாய் உள்ள 40 லிட்டரு பால் இருக்குது. அதோட எத்தனை லிட்டரு தண்ணியை கலந்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு, அந்த மொத்த கலவையோட மதிப்பு 4 ரூபா 60 பைசா சொல்லி மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமை. 40 லிட்டரு பாலுடைய விலை அளவு 6.90 பைசாவா? 6.90 பைசா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 40 லிட்டரோட கொஞ்சம் தண்ணீர் சேர்க்குறோம். தண்ணீரோட அளவு வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதோட மதிப்பு எவ்வளோ வாங்கிப்போம்? 4.60 வாயும். 4.60 பைசா. ஸோ இதை பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். நல்லா கவனிங்க. 2 0 தசமத்துக்கு அடுத்து புள்ளிக்கு அப்புறம் 2 0க்கு இங்கே புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் இருக்குது. ஸோ இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ 0 0 அடிச்சிடலாம். ரெண்டாவது இந்த 0 அடி ஆகிடும். அடுத்ததான் இங்கே 69, இங்கே 23. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா சரி 46. இங்கே 23 ஊக்கலாமா? ரெண்டையுமே 2. இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 3 23 63. சரிங்களா? இப்போ பெருக்கினீங்க அப்படின்னா 120 ஈக்குவல் இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 80 + 2x சொல்லியிருக்கோம். ஸோ 2xோட மதிப்பு 40ன்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 20. நம்ம சேர்க்க வேண்டிய நீரின் அளவு எவ்வளவு? 20 லிட்டர். அவ்வளோதாங்க. சரி, அடுத்ததாக ஒரு ட்ரெயின் வந்து 137 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 411 கிலோமீட்டர் வந்து கிடக்குது. அதுக்கப்புறம் 199 கிலோமீட்டர் வேகத்தில் 327 கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னா அதனுடைய மொத்த அந்த ட்ரெயின் வந்து என்டையர் டிஸ்டன்ஸையும் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து கலந்துருப்பாங்க? ஆவரேஜ் ஸ்பீடு சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் தேவை. சரிங்களா? நமக்கு இப்போ டிஸ்டன்ஸ் என்னது? முதல்ல வந்து ஒரு 411 கிலோமீட்டர் கிடக்குறாரா? ரெண்டாவது வந்து ஒரு 327 கிலோமீட்டர் வந்து கிடக்குறாரா? ரைட். இப்போது டைம் என்ன? டைம் வந்து முதல்ல இருக்க 411 கிலோமீட்டரை 137 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறார். சரிங்களா? இது ஒரு டைம். ரெண்டாவது 327 கிலோமீட்டர் வந்து 327 கிலோமீட்டர் வந்து 101 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறார். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன தேவை? ஆவரேஜ் ஸ்பீடு. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 738 வகுத்தல் இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3, இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 ஈக்குவல் டு 6. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 12 3 123 km/h வேகத்தில் தான் வந்து அவர் என்டையர் டிஸ்டன்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 123 km/h. அடுத்ததாக ஒரு எண்ணோட 25% ஒரு எண்ணினுடைய 25%ஓட 72 கூட்டினீங்க அப்படின்னா அந்த அதே நம்பர் கிடைக்குமா? அப்படின்னா அந்த எண்ணுடைய 60% எவ்வளோ கேட்குறாங்க? ஸோ 25%ஓட என்ன வடிவம் என்ன? 1/4. ஸோ அந்த எண் என்ன? 4 தான் அந்த எண். சரிங்களா? இப்போ வந்து அதோடைய ஒரு பாகத்தோட இந்த 72 கூட்டினீங்க அப்படின்னா இந்த 4 பாகம் வந்து சொல்கிறாங்க. அப்போது
அந்த 3 பாகத்தோட மதிப்பு என்ன, 1 பாகம் ப்ளஸ் 3 பாகம் ஈக்குவல் டு 4 பாகம் சொல்லி கொடுத்தாங்க. அதே எண்ணு கிடைக்கும். ஒரு எண்ணோட 25% 72 கூட்டினீங்க அப்படின்னா அதே எண் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 3ன்றோட மதிப்பு என்ன இருக்கும், 72ன்னு சொல்லியிருக்குமா. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 1 பங்கு கிடச்சோம். நமக்கு என்ன தேவை, 4 பங்குனுடைய 60% தான், இந்த முழு எண்ணினுடைய 60% தான் தேவை. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 6 42. சரிங்களா, நமக்கு தேவையான நம்பர் என்ன, அப்போது 4 × 24 தான் நமக்கு தேவையான ஆக்சுவல் நம்பர். சரிங்களா, அப்புறம் இதில் என்ன கேட்குறாங்க, இதனுடைய 60% எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ 60% ஈக்குவல் டு 60 × 100 அப்படி எடுத்திங்க அப்படின்னா 2/5 ஈக்குவல் டு 4 24 72 96 × 2 / 5. சரிங்களா, அப்போ என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 192 / 5 ஈக்குவல் டு 15 இல்லையே, இங்கே ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாங்க. 4 24 80 96 60%. 60%னா 3 3/5. சரிங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், இங்கே பெருக்கல் தப்பு பண்ணியிருந்தேங்க, அதனால் சாரி. இங்கே என்ன வரும் 3 அடி கொடுத்தீங்கன்னா 60%. 20 அடி கொடுத்தீங்கன்னா 3 மேலே இங்கே கீழே 5. ஸோ 96 × 3 18 93 27 288 / 5 ஈக்குவல் டு 5 × 25 மிச்சம் 38 இருக்கும். 7 × 35 மிச்சம் 3 இருக்கும். 57.6 தான் ஆன்சர். ஒரு எண்ணோட 25% 22 கூட்டினீங்க அப்படின்னா அந்த எண் கிடைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. 25% பின்ன வடிவம் 1/4. ஸோ அந்த எண்ணோட மதிப்பு வந்து 4 சொல்லி இருக்கும். 4 பங்கு அப்படின்னா அதில் ஒரு பங்கோட 72 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 4 பங்கு கிடச்சுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ 72 3 பங்கு, அப்போ ஒரு பங்கு எவ்வளோ வரும், 24. ஸோ நமக்கு தேவையான முழு எண் 4 × 24, அதோட 60% தான் நமக்கு வந்து ஆன்சராக கேட்குறாங்க. ஸோ 60% மதிப்பு கடைசியில் சுருக்குனீங்க அப்படின்னா 57.6 சொல்லி வரும். அடுத்ததாக find circumference of a largest circle that can be inscribed in a rectangle. Dimension are given as, அதாவது ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகத்திற்குள்ள ஒரு வட்டம் அமைஞ்சிருக்காங்க. ஒரு வட்டம் ஒரு செவ்வகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா, அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த வட்டத்தினுடைய நீள அகலம் எவ்வளோவா, 250 மீட்டர். நான் வந்து 126 மீட்டர் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா, இப்போது நல்லா கவனிங்க. இந்த பக்கம், சரிங்களா, இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்து இந்த வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்குமா, டிக்கு சமமாக இருக்குமா. அப்படின்னா டியோட மதிப்பு 126 அப்படின்னா ஆரோட மதிப்பு அதில் பாதி 63 சென்டிமீட்டராக இருக்குமா, 63 மீட்டராக இருக்குமா, 63 மீட்டர். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, வட்டத்தோட சுற்றளவு கேட்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது சுற்றளவு. ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2πr. அவ்வளோதான், போடுங்க. 2 × 22/7 × ஆரோடைய மதிப்பு 63. அப்படி கொடுத்தீங்கன்னா 9. ஸோ 44 × 9 4 36. 6ல் வந்து யூனிட் டிஜிட் முடியணும். 6ல் யூனிட் டிஜிட் முடிய மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 396 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்ததாக ஒரு ஆவரேஜ் ஒரு 7 நம்பர்களுடைய ஆவரேஜ் வந்து 45 சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒவ்வொரு நம்பர் ஈச் நம்பரோடையும் ஆவரேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 வந்து கழிக்கிறாங்க. அப்படின்னா கிடைக்கக்கூடிய புது ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆவரேஜ் கணக்கில் ஈச் நம்பரோட எந்த மேக்ஸ் கால்குலேஷன் பண்ணாலும் அதே சேம் வந்து ஆவரேஜோட பண்ணணும். ஸோ எல்லா நம்பர்லேருந்து 5 கழிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜோட வந்து 5 கழிச்சிட்டிங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்ன, 40. அடுத்ததா சேம் கணக்கு தான்ப்பா, இதுக்கு முன்னாடி கொடுத்தா அதே சேம் கணக்கு. ஒரு செவ்வகம் இருக்குது, அந்த செவ்வகத்துக்குள்ளே ஒரு வட்டம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அந்த வட்டத்தினுடைய ஒரு செவ்வகம் இருக்குது, அந்த செவ்வகத்துக்குள்ளே ஒரு வட்டம் அமைஞ்சிருக்கு. அந்த செவ்வகத்தினுடைய அளவுகள் கொடுத்துட்டாங்க 56 154 சொல்லி. சரிங்களா, இப்போது இந்த வட்டம் வந்து இந்த பக்கம் இந்த செவ்வகத்தினுடைய அகலம் வந்து
இந்த வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ டியோட மதிப்பு நமக்கு தெரியும். டியோட மதிப்பு 56, மூலை வட்டத்தின் மதிப்பு 56 மீட்ரு அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ இருக்கும்? 28 மீட்ரு. அதில் பாதி 28 மீட்ரு இருக்கும். சரிங்களா? அப்போ வட்டத்தின் சுற்றளவு வந்து 2πr. அதனுடைய மதிப்பு வட்டத்தின் சுற்றளவு 2 × 22/7 × 28 அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா 4. ஸோ 44 × 4ன்னு சொல்லி வரும். ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6ல் முடியும். ஸோ அந்த நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 176 தான் நம்ம தேவையான ஆன்சர். அடுத்ததாக 3 பார்ட்னர்ஸ், 3 பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸில் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 3:9:8ன்னு சொல்லி ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஒருத்தர், இன்னொருத்தர் 1 மாதம், அப்புறம் 4 மாதம் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். சரிங்களா? நம்ம ப்ராஃபிட்டோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன? 3:9:8. அவங்களோட டைம் என்ன? 10 மாதம், 1 மாதம், 4 மாதம். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 30. அப்படி பெருக்குங்க. 30 × 9 32. ஸோ ஆன்சர் 30:9:32 ஆன்சர். அடுத்ததாக பணக்கணக்கு கேட்குற ஒரு கணக்கு. ஒரு பேங்க் வந்து 6.6% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அரை வருட வட்டியில் வந்து அரை வருடத்தின் அடிப்படையில் கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? 4,823 ரூபாய் வந்து ஒருத்தர் வந்து 1 ஜனவரிலையும் 1 ஜூலைலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ½ இயர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் வகுக்கணும். ½ இயர்லன்னா 2ஆல் வகுக்கணும். இதே குவார்ட்டர்லினா 4ஆல் வகுக்கணும். அவ்வளோதான். ஸோ 6.6% வகுத்தல் 2 = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 3.3%. அதே நேரத்தில் டைம் என்ன ஆகும்? இங்கே ரேட்டை வந்து 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா டைம் வந்து 2ஆல் பெருக்க வேண்டியதான். ஸோ 2 இயர்ஸ்னு சொல்லி மாறும். அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட் வருஷம், இது 2ஆவது வருஷம். ஸோ ஃபஸ்ட் வருஷத்தில் 4,823 ரூபா. இதுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் கிடைக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் 4,823 ரூபா 1 ஜனவரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து ஜூலை மாதம் ஆரம்பத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு அந்த 6 மாதம் முடிவில் வந்து அவருக்கு வந்து ஒரு வட்டி கிடைக்கும். அடுத்து 2வது அதே இது டிசம்பர் மாதத்தில் ஒரு வட்டி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்குன்னா இந்த வட்டிக்கு வட்டி இந்த வட்டியோட வட்டி வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து இது அசலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ வட்டிக்கு வட்டி தான் இருக்கும், கூட்டு வட்டி. ஸோ இந்த வட்டிக்கு ஒரு வட்டி கிடைக்கும் டிசம்பர் மாதம் இறுதியில். அது மட்டும் இல்லாமல் இங்கே 4,823 ரூபாய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜூலை மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ டிசம்பர் மாதம் இறுதியில் வந்து அவருக்கு வந்து ஒரு வட்டி கிடச்சிருக்கும். ஸோ நமக்கு தேவையானது என்ன? 3x + y. சரிங்களா? கண்டுபிடிச்சலாமா? இப்போது 4,823 ரூபா. ஆமாம், அதுக்கு வந்து 3% வட்டி வீதம் என்ன பார்த்தீங்கன்னா × 3.3% வட்டி வீதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 159 ரூபா 15 பைசான்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்ததாக இந்த 159 ரூபா 15 பைசாவுக்கு வட்டி என்ன பார்த்தீங்கன்னா 3.3% ரேட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ₹5.25 சொல்லி வரும். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? இது வந்து எக்ஸு, இந்த மதிப்பு வந்து எக்ஸு, இந்த மதிப்பு வந்து ஒய். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? 3x + y. ஸோ இதை வந்து 3ஆல் பெருக்கலாமா? 3ஆல் பெருக்கிறீங்க அப்படின்னா என்ன வரும்? 477 ரூபா 45 பைசான்னு சொல்லி வரும். அடுத்ததாக கீழே ₹5.25. சரிங்களா? ஒய்யோட மதிப்பு இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு தோராயமாக 482 ரூபா 70 பைசா சொல்லி கிடைக்கும். நமக்கு தேவையான ஆன்சர் 482 ரூபா 72 பைசா. ஸோ ஆன்சர் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக டேவிட் வந்து 172 சேர் வந்து விற்கிறாரு. விற்கும்போது அவருக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தோட மதிப்பு என்னவா 86 சேருடைய விற்ற விலைக்கு வந்து சமமாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கேட்குறாங்க? லாப சதவீதம் எவ்வளோ கேட்குறாங்க? ப்ராஃபிட்னா அதோட ப்ராஃபிட்ன்றதோட கான்செப்ட் என்ன? ப்ராஃபிட் = செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது லாபம் = விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை. சரிங்களா? விற்பனை எவ்வளோ விற்கிறாரு? 172 சேர் விற்கிறார். சரிங்களா? 172 சேரோட விற்பனை விலை அதே 172 சேருக்கு எதிராக தானே விற்றுருப்போம். அப்படி அடக்க விலைக்கு எதிராக தானே விற்றுருப்போம். அப்போ தானே அவருக்கு லாபம் கிடச்சிருக்கும். சரி, 172 சேருடைய விற்பனை விலை மைனஸ் 172 சேருடைய அடக்க விலை. அவரோட லாபம் இப்போ எவ்வளோவா? 86 சேரனுடைய விற்பனை விலைக்கு சமமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் எல்லாத்தையும் ஒரு சில கொண்டு போவோம். ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே இருக்க சிபி இந்த பக்கமும் எஸ்பிஎல் இங்கிட்டு கொண்டு வாங்க. 172
சிபி ஈக்குவல் டு 172 எஸ்பி ப்ளஸ் மைனஸ் 86 எஸ்பி சரிங்களா. அப்போது 172 சிபி ஈக்குவல் டு இங்கே 86 எஸ்பி கழிச்சிங்க அப்படின்னா 86 எஸ்பி அப்படின்னா மாறிலி இப்போலாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. சிபி அப்பான் எஸ்பி ஈக்குவல் டு 86 வகுத்தல் 172 அறிவுறுத்திங்க அப்படின்னா 1/2ன்னு சொல்லி வருவோம். ஸோ சிபியோட மதிப்பு 2, எஸ்பியோட மதிப்பு 1. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு +1 வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அடக்க விலைக்கு இணையாக வந்து அவர் ப்ராஃபிட் கிடச்சதுனால ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 100%. அடுத்ததாக ஒரு கனசேவகம் கொடுத்தாங்க. ஒரு கனசேவகம் கொடுத்துட்டாங்க. கணக்கு வந்து ஒரு நல்ல கணக்கு. அந்த கணக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் சில விஷயங்களை கான்செப்டாக யோசிச்சிருந்தால் அந்த கணக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போது ஒரு கனசேவகம் கொடுத்துட்டாங்க. இந்த கனசேவகத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்களுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா வாழ்ந்துக்கூடிய அடுத்தடுத்த பக்கங்கள் கொடுக்கல, அடுத்தடுத்த பக்கங்களுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. 127 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, 32 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, 254 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது அடுத்தடுத்த ஏரியானா இது வரும்னு சொல்கிறேன். இப்போ கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பகுதி சரிங்களா, அந்த பகுதி முழுக்க வரும் சரிங்களா. அடுத்து இந்த சைடில் இந்த பகுதி முழுக்க வரும் சரிங்களா. அடுத்து இந்த பின்னாடி உள்ள இந்த பகுதி, அடுத்தடுத்த பக்கங்கள்லாம் இந்த 3 பக்கங்கள் வரும்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த பின்னாடி உள்ள இந்த பகுதி. ஸோ கீழே எடுத்துட்டிங்கன்னா இது எல்லு, இது பி, இது ஹைட் ஹச் சரிங்களா. அப்போது இதோடைய இந்த பரப்புடைய அளவு எவ்வளோ வரும்? L/B சரிங்களா, கீழே உள்ள பரப்புக்கு. அடுத்து பக்கத்தில் உள்ள பரப்புக்கு B/H, அடுத்துள்ள பக்கத்துக்கு H/L. ஸோ இதோட மதிப்பு L² B² H² சொல்லி வரும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனசேவகத்தினுடைய வால்யூம் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ கனசேவகத்தினுடைய கியூபாயினுடைய வால்யூமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா L/B/H. நம்மகிட்ட என்ன மதிப்பு இருக்குது? L² B² H² மதிப்பு தான் இருக்குது சரிங்களா. அப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா √L² B² H² சொல்லி எடுத்துக்கலாமா? ரைட். அப்போது √L² மதிப்பு என்ன? இந்த மதிப்பு அப்படியே பிரிக்க வேண்டியதான். 127 × 32 × 254 சரிங்களா. இந்த 127 இங்கே 2 × 16 எடுத்தோம்னா 254 × 16 × 254 சொல்லி வரும். ஸோ இது ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 254 × 4ன்னு சொல்லி வரும். ஸோ யூனிட் டிஜிட் 6ல் முடிகிற மாதிரி தான் ஆன்சர் வரும். யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6ல் முடிகிற மாதிரி ஆன்சர் வரணும். அது என்ன பார்த்தீங்கன்னா 1016 தான் ஆன்சர். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, அட்ஜசன்ட் பக்கத்தோடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு வரும்? L² B² H² சொல்லி மதிப்பு வரும். அப்புறம் கியூபாய்டு கனசேவகத்தினுடைய கொள்ளளவு ஃபார்முலா L/B/H. நம்மகிட்ட இருக்கிறது L² B² H² தான் இருக்குது. ஸோ அண்டர் ரூட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான L/B/H மதிப்பு வந்துடும். ஸோ அண்டர் ரூட் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கடைசியாக கிடைக்காது 1016 சென்டிமீட்டர் போட்டதான் ஆன்சர். அடுத்ததாக 4 வருஷங்களுக்கு முன்னாடி PQRனுடைய ஆவரேஜ் வயசு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25. அதே இது 3 வருஷத்துக்கு முன்னாடி PQனுடைய ஆவரேஜ் வயசு வந்து மட்டும் 20. அப்போ ஆருடைய ப்ரெசன்ட் வயசு என்ன வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் கணக்கு தான் ரொம்ப குழப்பம். ஸோ இது வந்து டோட்டல் வேல்யூ ஆவரேஜ் கணக்கு குழப்புது அப்படின்னாலே அதுக்கு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க, அதுதான் வந்து பெட்டர். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ 4 இயர்ஸ்க்காகவும் வந்து அவங்க 3 பேருடைய ஆவரேஜ் வயசு 25 அப்படின்னா 3 பேர் டோட்டல் வயசு எவ்வளோ இருக்கும்? 3 × 25 75 வருஷமாக இருக்குமா சரிங்களா. 4 வருஷத்துக்கு முன்னாடி 75 வயசு அப்படின்னா இப்போ அந்த 3 பேருடைய பர்சன்டேஜ் என்ன இருக்கும் சரிங்களா. இது வந்து ஓல்டு ஏஜ் சரிங்களா. இப்போ வந்து பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? இவங்களோட 12 வயசு. ஒவ்வொருத்தருக்கும் 4 வயசு கூட்டிகிட்டு போகுங்களா. அப்போ 3 பேருக்கு 12 வயசு கூட்டிருக்குமா. அப்போ மொத்த வயசு P+QR பர்சன்டேஜ் எவ்வளவு? 87 இயர்ஸ் சரிங்களா, ப்ரெசன்ட் சரிங்களா. அடுத்ததா அது இது ஒரு நிமிஷங்க. எஸ் 87. அடுத்ததா P மற்றும் Qனுடைய 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 இயர்ஸ் ஆகும்
சரிங்களா. பிக்கும் கியூக்கும் மட்டும் ஆவரேஜ் எவ்வளோவா 20 வயசா. அப்போது 20 × 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2 பேருடைய இப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டோட்டல் ஏஜ் என்ன இருக்கும்? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் 20, அப்போ டோட்டல் வயசு எவ்வளோ இருக்கும்? 40 வயசாக இருக்குமா? 40 இயர்ஸாக இருக்குமா? இப்போ கரண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? இவங்க 2 பேர்த்துடைய கரண்ட் வயசு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40ஓட இப்போ இந்த 3 வருஷத்துடைய இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 40, இப்போ 2 பேர்த்துக்கு 3 கூடி இருக்குமா? அப்போது மொத்தம் 6 வருஷம் கூடி இருக்குமா? 6 இயர்ஸ் கூடி இருக்குமா? அப்போ 2 போட்டிங்கன்னா 46 வருஷம். இப்போது பிக்யூஆர்னுடைய பர்சன்டேஜ் கூடுதல் வந்து 87 வருஷம். இப்போ பிக்யூனுடைய பர்சன்டேஜ் கூடுதல் 46 வருஷம். அப்படின்னா இப்போது ஆறுனுடைய வயசு எவ்வளவு? 87 - 46 = 41 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. கேட்குறது x2 y2 மதிப்பு கேட்குறாங்க. இது ரொம்ப பழைய கணக்கோட புது மாடல் வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா இங்கே பாருங்கள். இது ரெண்டும் வந்து விகிதமுறை என்ன இருக்குது? a+b, இது வந்து a - bன்னு சொல்லியிருக்கு. அவன் கேட்குறது என்ன? இது ரெண்டுடைய ஸ்கொயர், x2 y2 மதிப்பு. அப்போ இது ரெண்டுடைய ஸ்கொயராக இருக்குமா? a+b ஹோல் ஸ்கொயர், அடுத்து a - b ஹோல் ஸ்கொயரோட கூடுதல் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா a+b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் மதிப்பு என்னென்னா 2 × a² + b². சரிங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலா விரிச்சு எழுதி நீங்கள் கூட்டினீங்கன்னா இதுதான் வரும். அடுத்தது a+b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 4ab சொல்லி கிடைக்கும். நம்ம கிடைக்கிறதுக்கு ரெண்டே கூட சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்படின்னா x2 y2 மதிப்பு, சரிங்களா, x2 y2 மதிப்பு 2 + √9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - √9 ஹோல் ஸ்கொயர் = 2 × a² மதிப்பு என்ன? 2 ஸ்கொயர் ப்ளஸ் b² மதிப்பு என்ன? √9 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. அவ்வளோதான். இருக்குங்களா. 2 × 4 + 9 = 26ன்னு சொல்லி வரும் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்லாம் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து x2 y2 சொல்லி தனியாக வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக லத்திகா அப்புறம் ஹிமானி இவங்க 2 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, லத்திகா அப்புறம் ஹிமானியோட இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு 47,800 ரூபாய். சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட் வந்து டேரக்ட் ப்ரொஃபஷனல். சரிங்களா. அட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து 7,500 கிடைக்குது. இதில் லத்திகாவோட ஷேர் வந்து 2,700 அப்படின்னா ஹிமானியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தவங்க நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 7,500 ரூபாயா. சரிங்களா. இதில் லத்திகாவோட ஷேர் எவ்வளவு? லத்திகாவோட ஷேரு 2,700 ரூபாய். அப்படின்னா ஹிமானியோட ஷேர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,700 போயிடும் 4,800 ரூபாய் சொல்லியிருக்கோம். 4,800 ரூபான்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இதை சுருக்குறீங்க அப்படின்னா எத்தனை? 3 நாள் எடுக்கலாம். ஸோ 9 இங்கே 16. ஸோ டோட்டல் அவங்களோட ரேஷியோ 9:16 தான் இருக்குது. ஸோ லத்திகாவோட ரேஷியோ 9, ஹிமானியோட ரேஷியோ 16. ஸோ டோட்டல் வந்து 25ஓட மதிப்பு எவ்வளவு? 47,800 ரூபாய். நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹிமானியோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஹிமானியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? 16. ஸோ 16ஓட மதிப்பு என்ன வரும்? 25ஓட மதிப்பு 4,500 ரூபா அப்படின்னா 16ஓட மதிப்பு 4,500 × 25 × 16. இது அடிவடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 30,592 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு சம்மு வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 4 வருஷத்தில் இது என்ன ஆகுது? 2,160 ரூபாய் சொல்லி வருது. சரிங்களா. இதே சம்ம சேம் அமௌண்ட்டு சேம் சம்ம சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 2 வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா என்ன வட்டி கிடைக்குன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க. இங்கே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இங்கே வட்டியோட பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இங்கே கேட்குறது என்ன கேட்குறாங்க? வட்டி கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா. நமக்கு அமௌண்ட் அளவு 2,160 ரூபா. பிரின்சிபல் தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டு ரேட்டு மட்டும் தான் தெரியும். ஸோ 4 வருஷத்துக்கு, ஸோ 4 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 4 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு 20%னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்?
80% இருக்குமா, 80% இருக்குமா, சரிங்களா? இப்போது 4 வருஷத்துக்கு 80% அப்படின்னா அதோடைய அமௌண்ட் என்னவா இருக்கும்? அமௌண்ட் 100, இன்வெஸ்ட்மெண்ட் 80 ஈக்குவல் டு 180% சொல்லியிருக்குமா? 180% மதிப்பு எவ்வளவு? 2160 ரூபா, சரிங்களா? அப்போ 1% நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் தேவை, அதுக்கடுத்து 2 வருஷத்துக்கான நம்ம 1% கண்டுபிடிச்சோம்னா இப்போ 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 2 இன்ட்டு சேம் இன்ட்ரெஸ்ட் தானே 40% சொல்லி வருமா? 2 இன்ட்டு 20% 40% சொல்லி வருமா? 40% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1% மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமௌண்ட்டோட மதிப்பு, சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1% மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்கன்னா அடி 1 18 20 20, சரி 1% மதிப்பு 12 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? 40% தான் தேவை. ஸோ 40% மதிப்பு 40 × 12 ஈக்குவல் டு 480 ரூபா தான் ஆன்சர். தேவையான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 480 ரூபா, அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் தசமத்துக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எழுதிட்டு பாரில் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த பாரில் நம்பர் இந்த நம்பர் அப்படி எழுதிட்டு எந்த நம்பருக்கு பார் கோடு இல்லையோ அதை வந்து கழிச்சிருங்க. கழிச்சிட்டு எத்தனை நம்பர் வந்து கோடு இருக்கோ அத்தனை 9 போட்டுக்கோங்க, எத்தனை நம்பர் கோடு இல்லையோ அத்தனை 0 போட்டுக்கோங்க. ஸோ -42, இந்த 2 நம்பரும் கோட்லேயே தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து கழிக்க தேவையில்லை, அவசியம் தேவையில்லை. ஸோ கீழே 99 அழகாக இதுக்கு மீச்சியம் எடுத்தீங்க அப்படின்னா 38 ÷ 90 -42 ÷ 99. ஸோ மீச்சியம் என்ன வரும்? 990 ரூபா வரும், சரிங்களா? அப்போது இங்கே வந்து 11 பெருக்கினீங்கன்னா 8 11 418, சரிங்களா? இங்கே 10 பெருக்கினீங்க அப்படின்னா ப்ளஸ் 420, அந்த மதிப்பு என்ன வரும்? 838 ÷ 990, அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு ட்ரெயின் வந்து 81 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 89 கிலோமீட்டர் மணிக்கு 81 கிலோமீட்டர் வேகத்தில் 45 கிலோமீட்டர் கிடக்குது. அடுத்ததாக மணிக்கு 88 கிலோமீட்டர் வேகத்தில் 176 கிலோமீட்டர் கிடக்குது. அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன பார்த்தீங்கன்னா எதுனா பார்த்தா தான் ஆவரேஜ் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம், சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம், சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? வைங்க, முதல்ல ஒரு 45 கிலோமீட்டர் கிடக்கிறாரு, ரெண்டாவது ஒரு 176 கிலோமீட்டர் கிடக்கிறாரு. ஸோ டோட்டல் டைம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து 45 கிலோமீட்டரை 81 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்கிறாரு, ப்ளஸ் 176 கிலோமீட்டர் வந்து 88 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த டைம், சரிங்களா? 45 176 இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 581 வகுத்தல் இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5ன்னு சொல்லி வரும். இது அடி கொடுத்தீங்கன்னா 2, ஸோ கூட்டல் 5 கூட்டல் 2 7, சுருக்குனீங்க அப்படின்னா 8 7 56 3 7 21. ஸோ டோட்டல் வந்து 83 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் தான் வந்து அவர் என்டையர் டிஸ்டன்ஸை வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் வந்து கடந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்ட இந்த பைச்சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனோட மதிப்பு 9 லட்சம். அப்படின்னா சிமெண்டோட அமௌண்ட் வந்து லேபரோட அமௌண்ட்டை விட எவ்வளோ கூட இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 100% சொல்லி வரும். 100% மதிப்பு 9 லட்சம், சரிங்களா? நமக்கு என்ன தேவை? சிமெண்ட்டோட மதிப்பு லேபரோட மதிப்போட எவ்வளோ கூட சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிமெண்ட்டோட மதிப்பு 25%, லேபரோட மதிப்பு 18%, இதோட எவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% தான் கூட இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது என்ன? 7%. 7%ஓட மதிப்பு ஸோ இங்கே 100 இருக்குது, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 × 9000 ஈக்குவல் டு 63000 வந்துடலாம் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு சேம் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60 ரூபா, அதே இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 64 ரூபா, தனி வட்டி 60 ரூபா, கூட்டு வட்டி 64 ரூபா. அப்படின்னா அந்த பிரின்சிபல் அந்த அமௌண்ட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க, அந்த பிரின்சிபல் அசல் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60 ரூபா அப்படின்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 1 இயருக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 30 ரூபாயா? ரைட்டு. மொதல் வருஷம் இது 2ஆவது வருஷம். மொதல் வருஷம் இந்த பிரின்சிபல் இருக்குது, இந்த பிரின்சிபலுக்கு வட்டி எவ்வளவு? 30 ரூபா. அப்போ 2ஆவது வருஷம் சேம் அதே 30 ரூபா தானே வரும், ரைட்டு. இப்போ மொதல் வருஷம் கூட்டு வட்டி சேம்,
தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? 2வது வருஷம் எவ்வளோ வரும்? இந்த கூட்டு வட்டியில் என்ன வரும்னா இந்த 2வது மொதல் வருஷம் கிடச்சா அந்த வட்டிக்கான வட்டி கிடைக்கும். அதுதான் எவ்வளவு? 4 ரூபா. அப்படி போட்டால் தான் அப்போ மொதல் 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? தனி வட்டி 60 ரூபா. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா முதல் 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி எவ்வளவு? 64 ரூபா. சரிங்களா? வந்துருச்சா? ரைட். இப்போது இந்த 4 ரூபான்றது என்ன? இந்த முதல் வருஷம் கிடச்ச இந்த வட்டியை அசலாக எடுத்துக்கிட்டு அதுக்கு கிடைக்கிற வட்டி தான் இந்த 4 ரூபா. ஸோ அசல் 30 ரூபா, அதுக்கு கிடைக்கிற வட்டி 4 ரூபா. அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளவு அடிவர்த்தி அப்படின்னா 40/3% தான் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? பிரின்சிபலோட மதிப்பு என்ன? 100%. சரிங்களா? அப்போது 40/3%ன்றது என்ன? வட்டி விகிதம். ஸோ முதல் வருஷத்துக்கான வட்டி விகிதம் 40/3% வட்டி விகிதத்தில் முதல் வருஷத்துக்கான வட்டி அளவு 30 ரூபா. ஸோ 40/3% வட்டி எவ்வளவு? 30 ரூபா. அப்படின்னா நமக்கு தேவை எவ்வளவு? 100% தானே. ஸோ என்ன பண்ணலாம்? 30/40 வகுத்தில் இருக்க 3 மேலே போயிடும். ஸோ × 3 × 100 அவ்வளோதாங்க. அடிவர்த்திங்க அப்படின்னா 0க்கு 0 அடியாயிரம். சரிங்களா? சரி, ஒரு நிமிஷங்க. எஸ், 0க்கு 0 அடியாயிரம். அடுத்து இங்கே அடிவர்த்திங்க அப்படின்னா 25. ஸோ 9 25 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 தான் பிரின்சிபலோட அமௌண்ட் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60 ரூபா, ஒரு வருஷத்துக்கு வந்து 30 ரூபா. அப்போது இது 2 வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு முதல் வருஷம் 30 ரூபா தனி வட்டி, 2வது வருஷம் 30 ரூபா தனி வட்டி. அதே இது 2வது வருஷம் கூட்டு வட்டியில் என்ன வரும்னா இந்த முதல் வருஷம் கிடச்ச வட்டிக்கான வட்டி கண்டுபிடிப்போம். ஸோ அதோட அமௌண்ட்டு 4 ரூபா. ஸோ வட்டிக்கான வட்டி. அப்போது 2வது வருஷம் என்ன ஆகும்? இந்த வட்டி முதல் வருஷம் கிடச்ச வட்டி வந்து அசலாக மாறும். ஸோ அசல் 30 ரூபா, வட்டி 4 ரூபா. அப்படின்னா பர்சன்டேஜ் வட்டி சதவீதம் எவ்வளவு? 40/3%. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் உள்ளது முதல் வருஷம் 30 ரூபா வட்டி கிடச்சிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 40/3% தான். வட்டி வீதம் சேமாக தானே இருந்திருக்கும். அப்போ 40/3% மதிப்பு 30 ரூபா. அப்படின்னா முதல் வருஷம் வட்டி, இந்த வட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு தேவை எவ்வளோ? 100%. அடிவர்த்தி அப்படின்னா கடைசி நம்ம கிடைக்கிறது 25 ரூபாய்க்கு சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு ஷாப்கீப்பர் வந்து தன்னுடைய பொருளை வந்து X ரூபாய்க்கு வந்து மார்க் பண்ணுறாரு, அதாவது குறிக்கிறாரு. அதில் வந்து 60% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அடுத்து 25% வேட் வரையும் விதிக்கிறாரு. விதிச்சது போக அவரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவா? 444 ரூபா. அப்படின்னா அந்த குறித்த விலை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? குறித்த விலை எக்ஸு, 60% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ விற்பனை விலை எவ்வளோ இருக்கும்? இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஸ்கவுண்ட் வந்து 60% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 40% இருக்கும். அடுத்ததாக 25% வந்து வேட்டு வந்து போடுறாரு. அப்படின்னா 125/100. சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் எவ்வளவு? 444 ரூபா. அது அடிவர்த்திங்க அப்படின்னா 2 5. சரிங்களா? 5 4 அடிவர்த்திங்க அப்படின்னா 5க்கு 5 போயிடும். இங்கே 2க்கு 2. ஸோ எக்ஸோட மதிப்பு 444 × 2 888 ரூபான்றது ஆன்சர். அடுத்ததாக ராகம் வந்து ஒரு நோட் புக்கை 50 ரூபா மதிப்புள்ள ஒரு நோட் புக்கை 40% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அடுத்ததாக 32 ரூபா மதிப்புள்ள பேனா வந்து 50% டிஸ்கவுண்ட் வாங்குறான்னா அவனுடைய மொத்த சேவிங்ஸ் எவ்வளோ கேட்குறான் அந்த சேலில். ஸோ இங்கே இவனுக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் தான் இங்கே வந்து சேவிங்ஸ். ஸோ 50 ரூபாய்க்கு 40% எவ்வளோ பாருங்கள், ப்ளஸ் 32 ரூபாய்க்கு 50% 1/2. சரிங்களா? எவ்வளோ பாருங்கள். அவ்வளோதாங்க. அடிவர்த்தி அப்படின்னா 20 கூட்டல் 12 சொல்லி வரும். மொத்தம் 16 சொல்லி வரும். ஸோ அதோட மதிப்பு 36 ரூபா தான் அவனோட சேவிங்ஸாக அவனுக்கு கிடச்சிருக்கும். அடுத்ததாக ஒரு 3 ஃபர்னிச்சருடைய ஐட்டம் விலை வந்து ஆவரேஜ் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க? 1,16,200 சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3 ஃபர்னிச்சருடைய விலையோடைய ரேஷியோ என்ன இருக்குன்னா 3:5:7 சொல்லியிருக்கு. அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிக அதிக விலையுறந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ அந்த பொருளோட விலை என்ன இருக்கும்? 3x + 5x அப்புறம் 7x சொல்லி அந்த பொருளோட விலை இருக்கும். நமக்கு என்ன தேவை? 7x மதிப்பு தேவை. ஃபஸ்ட்டு 3 பொருளோட ஆவரேஜ் வந்து
1620 அப்படின்னா 3 பொருளோட மொத்த விலை எவ்வளோ இருக்கும்? 3 இன்ட்டு 16,20 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16,20 சொல்லி இதான் டோட்டல் விலை இருக்கும். இது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 15x சமமாக இருக்கும். ஆனால் 3 பொருட்களுடைய விலையோட மதிப்பு 15x. நமக்கு என்ன தேவை? 7x தான் தேவை. ஸோ 7x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 16,20 வகுத்தல் 15x இன்ட்டு 7x. சரிங்களா? அடி எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு எக்ஸ் அடி 15 அடிச்சிங்க அப்படின்னா 3 5 அடுத்து அடி எடுத்துக்கலாம். 3 5 15 2 10 0 4. சரிங்களா? ஸோ 3204 இன்ட்டு 7 சொல்லியிருக்கோம். இருக்குங்களா? யூனிட் ஹெச்டி 8 வரணும். 8 வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன் 22,428 ரூபா தான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு காஸ்ட்லியஸ்ட் ஃபர்னிச்சருடைய விலை. அடுத்தது அந்த கணக்கு சுருக்கு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஆல்ரெடி சொன்னதா இந்த மாதிரி பார் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தசமத்துக்கு அப்புறம் அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. பார் இல்லாத நம்பரை வந்து கழிங்க. வகுத்தல் எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9 போடுங்க. பார் இல்லாத நம்பருக்கு 0 போடுங்க. அவ்வளோதான். ப்ளஸ் 23 அப்படியே எழுதுங்க. பாரோட தான் இருக்குது. ஸோ பார் இருந்துச்சுன்னா அத்தனை 9. ஸோ 2 நம்பருக்கு பார் இருக்குது 2 9. சரிங்களா? இது சுருக்குனீங்க அப்படின்னா 635 வகுத்தல் 990 ப்ளஸ் 23 வகுத்தல் 99. இது பெருக்குனீங்க அப்படின்னா 10ஆல் பெருக்குனீங்கன்னா ஸோ மொத்தம் எவ்வளவு? 865 வகுத்தல் 990. ஸோ 5ஆல் அடி கொடுக்கலாம். 17 5 55 173 வகுத்தல் 198 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு நம்பரோட 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 3870 தான். ஸோ 50%ன்றது என்ன? 1/2. 50% வந்து 1/2க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்படின்னா அது கீழே இருக்கிற 2 வந்து ஒரிஜினல் நம்பர். ஸோ அதோட 50% இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நம்பரோட மதிப்பு என்ன? 3ன்னு சொல்லி மாறுமா? சரியா? ப்ளஸ் 1. ஸோ அந்த நம்பர் என்னவா மாறும் அப்படின்னா 3ன்னு சொல்லி மாறுமா? 2ன்ற நம்பர் 3ன்னு சொல்லி மாறுமா? இந்த 3னுடைய மதிப்பு அளவு 3870. சரி, நமக்கு என்ன தேவை? 2 தான் தேவை. ஸோ அடி எடுத்து எப்படின்னா 3870 வகுத்தல் 3 இன்ட்டு 2 1290. ஸோ 2580 தான் ஆன்சர். அடுத்த கணக்கு. ஸோ இந்த கணக்கு என்ன சொல்கிறப்பா? இந்த கணக்கு சரியாக பார்க்கல. அடுத்ததாக ஒரு ஃப்ளாட்டினுடைய ஒரு சதுர வடிவ ஃப்ளாட்டினுடைய ஏரியா வந்து 841 மீட்டர் அப்படின்னா அதோடைய பக்கங்களுடைய மதிப்பெல்லாம் கேட்குறான். 840 சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். ஸோ எதோடைய ஸ்கொயர் 841 பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 229 ஸ்கொயர் தான் 841. ஸோ ஏவோட மதிப்பு 29. அவ்வளோதாங்க. சாரி. ஸோ எல்சிஎம் 2 நம்பருடைய எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப் வந்து மதிப்பு கொடுத்துட்டாங்க 150 சொல்லி. இதில் ஒரு நம்பரோட மதிப்பு வந்து 15 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க? ஸோ 2 எண்களோட பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப்னுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சதான். ஸோ 2 எண்களில் ஒரு எண் தெரியாது, எக்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு நம்பர் வந்து 15, எல்சிஎம் 180, ஹெச்சிஎஃப் 5. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 10. ஸோ எக்ஸோட மதிப்பு 50, இன்னொரு எண்ணுடைய மதிப்பு 50. அவ்வளோதாங்க. அடுத்ததாக 29 கணக்கு. ஒரு ட்ரெயின் வந்து 148 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து 148 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 296 கிலோமீட்டர் வந்து கிடக்குது. அது அடுத்ததாக 98 கிலோமீட்டர் போகிற வேகத்தில் மணிக்கு 98 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 294 கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ஆவரேஜ் ஸ்பீடு இந்த என்டையர் டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்து நடக்குதாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆகுது. முதல்ல ஒரு 296 கிலோமீட்டர் கிடக்குறாரா? ரெண்டாவது ஒரு 294 கிலோமீட்டர் கிடக்குறாங்களா? சரி, டோட்டல் டைம் அவ்வளோ. முதல்ல 296 கிலோமீட்டரை 148 கிலோமீட்டரில் வேகத்தில் கிடக்குறாரு. அடுத்ததாக ரெண்டாவது 294 கிலோமீட்டரை 98 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாரு. சரிங்களா? அவ்வளோ போட்டுங்க. 296 எவ்வளோ வரும்? 400 500. ஸோ 590 சொல்லி வரும். சரிங்களா? 590. இதில் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2, இதில் அடி கொடுத்தீங்கன்னா 3. ஸோ வகுத்தல் 3 ஈக்குவல் டு 118 கிலோமீட்டர் பர் வேகத்தில் தான் அவர் வந்து போயிருப்பார்.
அவரோட சராசரி வேகம் 118 km/h. இது சுருக்கு சொல்லிக்கிட்டுருக்காப்பா. எல்லாத்துக்கும் நிச்சயமாக 10 எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 5 10 11 ஸோ 22 + 4 - 10 20 = 6/10 ஆன்சர். அடுத்த கணக்கு, ஒரு மனிதன் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வியூ பாயிண்ட் வந்து நடந்து போகிறாரு. போகும்போதில் ரிட்டர்ன் வரும்போதில் காரில் வர்றாரு. காரில் வரத்தில் அவர் வந்து மொத்த டைம் எவ்வளவு, அவருடைய பயண நேரம் வந்து 9 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படின்னா, சப்போஸ் அவர் கார்லேயே ரெண்டு சைடில் வந்து போயிருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 7 மணி நேரம் மிச்சமாக இருக்கணும். அப்படின்னா அவர் 2 சைடுமே நடந்து போனார், 2 சைடுமே போகிறதுக்கும் வரதுக்கும் நடந்தே போனார் அப்படின்னா அவருடைய வந்து எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து காரில் போகிறாரு, அடுத்து வாக்கிங்கில் போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங்கில் போகிறாரு, அடுத்து காரில் போகிறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் போகிறாரு, அடுத்து காரில் போகிறாரு. அதனால் வந்து அவருக்கு இருக்கிற டைம் எவ்வளவு, 9 hours 30 minutes. ரெண்டாவது 2 சைடு காரில் போகும்போது அவருக்கு வந்து எவ்வளோ நேரம் மிச்சமாக தான், 7 hours மிச்சமாக தான். அப்போது அவருடைய பயண நேரம் 2 hours 30 minutes இருக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு வந்து இது வந்து இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடு 1 வச்சுக்கலாம். இந்த சமன்பாடு 1, இந்த சமன்பாடு 2 வச்சுக்கலாம். சமன்பாடு 1 2ஆல் பெருக்கி 2ஐயும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு 2 walk கிடைக்கும். ஸோ சமன்பாடு 1 2ஆல் பெருக்கிறீங்க என்ன வரும் அப்படின்னா 2 walk, 2 சைடு வாக் பண்ணி 2 walk + 2 car = 18 hours 60 minutes சொல்லி வரும். சரிங்களா? அடுத்ததான் இதை வந்து சமன்பாடு 2 வந்து கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes. ஸோ 2ஐயும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 16 hours என்ன வரும் 30 minutes சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 2 பக்கமும் வந்து நடந்தே போனார் அப்படின்னா 16 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகும்ப்பா. அவ்வளோப்பா, 16 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகும். இங்கே 15 நிமிஷம் கொடுத்தாங்க. ஸோ 16 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகும். அடுத்ததாக இந்த கொடுக்கப்பட்ட நம்பரெல்லாம் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர் எதுவும் சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. அவ்வளோதான். 15 63 21 70 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 அடி கொடுத்தீங்கன்னா 15 93 20 97 63 3 10. அடுத்து 5 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 9 3 2. அடுத்து 3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 3 1 2. அவ்வளோதான். இதுக்கு நம்பர் பக்கம் படிக்கிறேங்க. 7 × 5 × 3 × 3 × 2. இந்த மதிப்பு என்ன வரும் 630 சொல்லி வரும். 630 தான் இந்த எல்லா எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். அடுத்த கணக்கு இது ஆல்ரெடி பார்த்த மாடலே தான்ப்பா. லலித்தோட 3 மாதம் ஆவரேஜ் வந்து 38,360 ரூபாயாமா. அதுக்கடுத்து 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் வந்து அவரோட ஏர்னிங்ஸ் வந்து இந்த 3 மாதம் ஆவரேஜோட 50% அதிகரிக்குதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் வருஷம் இந்த 12 மாதத்துக்கும் ஆவரேஜ் எவ்வளோனா 55,065 ரூபா. அப்படின்னா இந்த மீதி இருக்க 8 மாதத்துக்கான ஆவரேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கான மொத்த அமௌண்ட் எவ்வளோ 3 × 38,360 ரூபா. எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1,15,080 சொல்லி வரும். அடுத்து 4ஆம் மாதத்துக்கு என்ன நடக்குது, இந்த 3 மாதம் ஆவரேஜோட 50% அதிகமாகுது. ஸோ 50% மதிப்பு 1/2. ஸோ என்ன ஆகுது, அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது மதிப்பு என்ன வரும் 3/2 சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா சுருக்குங்க 57,540 சொல்லி வரும். ஸோ மொதல் 4 மாதத்துக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 1,72,620 ரூபா வந்து ஃபஸ்ட்டு 4 மந்த்துக்கான டோட்டல் அமௌண்ட். 4 மந்த்துக்கு டோட்டல். சரிங்களா? இப்போது 12 மாதத்துக்கு ஆவரேஜ் வந்து நமக்கு தெரியும். 12 மாதத்துக்கான மொத்த அமௌண்ட் எவ்வளோனா 12 × 55,065. இதோட மதிப்பு எவ்வளோனா 6,60,780 ரூபா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1,72,620 ரூபா 4 மாதத்துக்குள்ள மதிப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 8 மாதத்துக்கான மொத்த மதிப்பு கிடைச்சிடும். 8 மாதத்துக்கான மொத்த மதிப்பு எவ்வளோ வரும் 4,88,160 ரூபா சொல்லி வரும். ஸோ இது வந்து 8 மாதத்துக்கான மதிப்பு. ஸோ 1 மாதத்துக்கான மதிப்பு 4,88,160 ÷ 8. இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 61,020 ஆன்சர். அவ்வளோதான். அடுத்ததான் தேர்ட் ப்ரொபோஷன் கேட்கலாம். ஒரு 3 நம்பர் நிறைய தேர்ட் ப்ரொபோஷன் கேட்கலாம். தேர்ட் ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு A/B/C
B/C சரிங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ரெண்டாவது உள்ள நம்பரை வந்து டபுள் எடுத்துக்கணும். சரி, இதோட மதிப்பு P² A = Cன்றது ஆன்சர். ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B² மதிப்பு 18 × 18 / 36. இது A, இது B, இது C. ஸோ சியோட மதிப்பு தான் நமக்கு, எக்ஸோட மதிப்பு தான் தேவை. ஸோ அடிவர்த்திங்க அப்படின்னா 2 × 9. சியோட மதிப்பு 9. அடுத்தது கடைசி கணக்கு. கொடுக்கப்பட்ட நம்பரில் எந்த எக்ஸோட மதிப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த நம்பரையும் 8ஆல் வகுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8ஆல் வகுப்பு பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட்னா சம் ஆஃப் லாஸ்ட் சம் கிடையாது. 8ஆல் வகுப்பு பண்ணுறதுக்கு ரூல் என்னென்னா லாஸ்ட் 3 டிஜிட், ஒரு நம்பருடைய லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுப்படும். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த என்டையர் நம்பரும் வந்து 8ஆல் வகுப்படும். இதுதான் கான்செப்ட். அப்போது 3x2ன்றது 8ஆல் வகுப்படும். ஸோ 8ஆல் வகுப்புனா இங்கே நம்ம வந்து ஆப்ஷன் படி போனீங்க அப்படின்னா 392 × 8 4 8 32 9 8 72. ஸோ முழுமை எவ்வளோ வகுப்படக்கூடியது 9 தான். 9 புட் பண்ணணும்னா வகுப்படுது. ஸோ எக்ஸோட மதிப்பு 9 தான் ஆன்சர். ஸோ அந்த ஒரு கணக்கு மட்டும் நான் அடுத்த செட்டில் சொல்கிறேன்ப்பா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.